ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு. நம்ம சரவணன் சார் எல்லாத்துக்குமே தெரியும், நாடி சரவணா அப்படிங்கிறவர். பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பா மனித நாடி அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து கிராண்டா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ராஜன்ல இப்படி நம்ம ரொம்ப அருமையான நாள் இன்னைக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த வெற்றி கிடைச்சது காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போராட்டம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவர், சரிங்களா? ஸோ எல்லா விஷயமும் எப்படின்னா ஒன் பை ஒன், அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயத்த உடனே எடுத்துக்கக்கூடிய பர்சன் கிடையாது. ஸோ நான் 10 இடத்துல போயிட்டு இந்த விஷயம் கரெக்டா இல்லையா, பர்சனலா நம்மளோட அனலைசேஷன் என்ன, இது எல்லாம் எடுத்து யோசிச்சு அதை அனலைஸ் பண்ணி அதை பண்ணக்கூடிய பர்சன் தான் அவரு. ஸோ நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவரை பத்தி தெரியும். ஸோ நீங்களும் யூடியூப் சேனல் அவரது பார்த்துருக்கீங்க, நிறைய வீடியோஸ் போடுவாரு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியாம இருந்தா கூட நீங்க மனிதநாடி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சேனல் போய் பாருங்க, கண்டிப்பா ஒரு வீடியோஸ் நிறைய இருக்கும். ஸோ நிறைய ஜோதிடர்கள் இன்க்ளூடிங் நான் கூட நிறைய இடத்துல பேசியிருக்கேன். நீங்க கண்டிப்பா போய் ஒரு முறை பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா அவரோட என்ன டேலண்ட், அவரோட என்ன சொல்றதுங்க, அவரோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நன்னாளில் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனோட அருளாலையும் பிரபஞ்சத்தோட அருளாலையும் நம்ம நாடி சரவணா, பொள்ளாச்சி நாடி சரவணா பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில நம்மளோட ஆஃபீஸ் வந்து என்ன சொல்ல ஹெட் ஆஃபீஸாக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது இனிஷியல் தான். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் மேபி உங்கள் ஊரில் கூட அந்த பிரான்ச் ஆஃபீஸ் வந்து வரலாம். ஸோ இது வரைக்கும் அவர் யாரும் தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவரோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு கடல் தான், சரிங்களா? நம்ம எத்தனையோ ஆஸ்ட்ராலஜர் பார்க்குறோம். தென் பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அனலைசேஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை, நம்ம ஜோதிடம் பார்க்கறது வந்து எதுக்கு பார்க்குறோம்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு சிலர் வந்து டைம் பாஸ் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இது இப்படி இருக்கா, நம்மளை செக் பண்ற மாதிரி கேட்பாங்க. ஆனா நம்ம ஜோதிடம்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தீர்வுக்காக தான் நம்ம ஜோதிடத்தை நோக்கி போறோம். ஸோ அந்த தீர்வை தெரிஞ்சுக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி, அதாவது நிறைய ஜோதிடம் நீங்க பார்த்திருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனைகிட்டே தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். அதாவது பிரச்சனைங்கிறது வாழ்க்கை வட்டத்துக்குள்ள நம்ம சுத்திட்டே இருக்கும். ஆனா அந்த வட்டத்துக்குள்ள இருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு உண்டான ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே கைடு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாதகம் தான். ஜாதகத்துல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஒரு பிரச்சனைக்கு தீர்வும் ஜாதகத்துல இருக்கு. ஏன்னா நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம் அப்படின்னா கடவுள் எதுக்கு இருக்காரு? அப்போ ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நல்லது கெட்டது சேர்ந்ததுதான் ஜாதகம், சரிங்களா? அப்ப நம்மளுக்குட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லதும் பண்ணியிருப்போம், கெட்டதும் பண்ணியிருப்போம். இதுல நம்ம பண்ண கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நம்ம நல்லதை நோக்கி நம்ம போக முடியும். ஆனா நம்மளோட லைஃப்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமல கெட்டதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்து சொல்லணும். ஸோ ஓகே, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பேசுற விஷயம் எப்படி இருக்குங்கிறது நான் எனக்கு ரியலைஸ் பண்ண வரைக்கும் பர்சனலா பாத்தீங்கன்னா அவர் எனக்கு நண்பரா இருந்தாலும் கூட, பட் நான் வந்து அசியா ஒரு ஃபேன் சொல்லலாம் அவருக்கு, சரிங்களா? ஸோ பேசுற விதம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கும், சொல்ற விஷயம் வந்து கரெக்டா இருக்கும். எங்கடா ஒருத்தர் இப்போ ஒரு இடத்துல போனா நம்மளை பயன்படுத்தி விடுவாங்க, எடே உனக்கு 2 பொண்டாட்டிடா 3 பொண்டாட்டி பொண்டாட்டி ஓடி போயிடுவாடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ற இடத்துல இந்த பிரச்சனை இப்படி இருக்குங்க, இந்த பிரச்சனைக்கு இதை பண்ணா தீர்வாகும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆள் வந்து அவர் தான். சரி இப்படி இருக்கு, நீ இதுக்கு என்ன பண்ணனா இந்த பிரச்சனைல இருந்து மீண்டு வரலாம். ஒரு மேரேஜ் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த மேரேஜ் லைஃப்ல உள்ள பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, இதுக்கு நீ இந்த தவறுகளை அவாய்ட் பண்ணிட்டு இதுக்குண்டான பரிகாரங்கள் நீ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தனுக்கு 25 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த அந்த வயசுல அவன் கல்யாணம் பண்ணா அவனுக்கு வந்து மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளம் வரும். மேபி அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் ஆகி போகலாம். ஏன்னா கால நேரங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் ஒண்ணு போல வர போறது இல்லைங்க. ஏன்னா திசா புத்தி மாறிக்கிட்டே இருக்கு, கோச்சாரமும் மாறிட்டே இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா திசா புத்தியும் கோச்சாரமும் இன்டர்லிங்க்டு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 12 கட்டத்துலதான் கோச்சார கிரகம் டிராவல் பண்ணுது. இதை நம்ம நாடி முறையிலேயே சொல்லலாம். ஏன்னா நாடிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 12 கட்டத்துல உள்ள கிரகங்கள்ல கோச்சார கிரகங்கள் டிராவல் பண்ணும்போது ஏற்பட மாற்றங்கள் இது வந்து இன்டர்லிங்க்னு சொல்லலாம். திசாபுத்தி இன்டர்லிங்க் தான், கோச்சார கிரகம் இன்டர்லிங்க் தான். ஆனா இதுல தப்பிப்பானா மாட்டுவானா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட நடக்கிற திசானாகும், சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு கஷ்ட காலத்துல நம்ம எப்படி மீண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் தான் நமக்கு தேவை. நமக்கு தேவை ப்ராப்ளம் கிடையாது, நமக்கு தேவை சொல்யூஷன். சோ அந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்க்கறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரம் பண்ணிட்டோம்னா நம்ம அதுல இருந்து மீண்டு வரதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா கடவுள் வந்து நம்ம நினைக்கிறோம் என்னடா கடவுள் வந்து ஏமாளி அப்புறாணி நம்ம நினைக்கிறோம். ஆனா கடவுள் வந்து பக்கா பிரில்லியன்ட், சரிங்களா? அவர் வந்து கயனை ஊத்துறது இல்ல.
நவகிரகத்தை வச்சு காயினை ஊத்துறாரு. சரிங்களா? நவகிரகத்துக்கு என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஒருத்தர் நல்லது பண்ணா கண்டிப்பா நல்லதான் பண்ணுவாரு. அவனுக்கு கெடுதல் பண்ணா அவர் கெடுதல், அவரோட டியூட்டியில அவர் கரெக்டா இருப்பார். சரிங்களா? நம்ம சுபகிரகம் அசுப கிரகம் நீங்க பேசுறதுக்கு யாருக்குமே எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா கிரகம் தனக்கு கொடுத்த வேலையை வந்து தான் பாரு கரெக்டா தான் செய்யும். ஒரு பிசுறு கூட தடாது. அவனுக்கு வணக்கம் போட்டா விட்டுருமான வாய்ப்பே கிடையாது. நம்ம அதுக்குதான் சொல்றது, ஒரு கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணனா அதிதேவதைக்கு போய் பண்ணுங்க. எதுக்கு நம்ம அதிதேவதை போய் பண்ண? ஏன்னா அதிதேவதைக்கு கிரகங்கள் கட்டுப்பட்டவங்க. அப்ப நீங்க அங்க போகணும்னா கூட, உங்களுக்கு புத்தி வேலை செய்யணும்னா கூட, ஒருத்தர் சொல்ற பேச்சை கேட்கணும்னா கூட நீங்க தெளிவா இருந்தாதான் அவங்க சொல்றதை நீங்க கேட்பீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கர்மா என்ன, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பிரச்சனையில இருக்கோம், இந்த பிரச்சனையை நம்ம தெரிஞ்சு பண்றோமா தெரியாம பண்றோமா, இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு எதை நோக்கி போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு, உங்களோட தவறுகளை கம்மி பண்ணிட்டு, முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு எந்த கெடுதல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல, குறிப்பிட்ட காலம்ங்கிறது என்னன்னா, உங்களோட ஜாதகப்படி யோக திசைகள்னு ஒண்ணு வரும், யோக புத்தின்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா? கோச்சார கிரகம் யோகத்துக்கு உண்டான இடத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் தட்டும். அந்த டைம்ல வந்து நீங்க கரெக்டான கைடன்ஸை புடிச்சீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல உள்ள ப்ராப்ளம் வந்து படிப்படியா குறையும். ஏன் படிப்படியா குறையும்னா, ஒரு நாள்ல இது மாத்தக்கூடியது வந்து விதி கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம விதியை வந்து மதியால் தான் வெல்ல முடியும், ஆனா விதியை வந்து உள்டாவை மாத்த முடியாது. சரிங்களா? அப்போ இதுல இறைவன் எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா, இறைவனுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மைய புள்ளி. அவர் வந்து பிரபஞ்சம். நம்ம பிரபஞ்சத்தை தான் நம்ம இறைவன் சொல்றாங்க. அந்த பிரபஞ்சத்தை இறைவன் சொல்லும் போது அதுல வந்து பஞ்சபூதங்கள் வந்து அடங்கி இருக்கு. சரிங்களா? எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, பிரபஞ்சத்தை ஆற்றல பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கோயில்கள் எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஏன் வந்து கோயிலுக்கு போக சொல்றேன்னு காரணம் என்னன்னா, அந்த இடத்துல வந்து பிரபஞ்ச சக்தி இருக்கு. அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போக சொல்றோம். அந்த இடத்துல ஒரு சில கிரகத்தோட கதிர்வீச்சுகள் அங்க இருக்கு. அந்த கிரகத்தை வந்து வசியம் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, பல மூலிகைகளாகட்டும், நவபாசனங்களாகட்டும், எல்லாம் அந்த சித்தர்கள் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே பண்ணி தான் அந்த கோயில் சிலைகளாகட்டும், அதே போல அந்த கோயில் பேஸ்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே பண்றதுனாலதான் நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்றோம். ஒரு சிலர் சொல்லலாம், எதுக்கு நீங்க கோயில் போறீங்க, கோயில் போனா விதி மாறுமா அப்படின்னா, கிரகத்தை நம்ம வசியம் பண்றதுக்கான இடம் தான் கோயில். அதனால புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிரகத்தை வசியம் பண்றதுக்கு உண்டான இடம். கிரகங்கள் வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டவங்க, மனிதர்களுக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது. இறைவன் நினைச்சா எதை வேணாலும் மாத்தலாம். ஒரு ஆயில் நீட்டிக்கணுமோ அது இறைவன் நினைச்சா நடக்கலாம். ஆனா அது தெரிஞ்சக்கூடிய மனப்பக்குவம், அந்த புத்திங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்ததுன்னா அதுல இருந்து கூட மீண்டு வரலாம். சரிங்களா? சோ நான் பேசிக்கா சொல்லியிருக்கேன். அதாவது ஜோதிடம்ங்கிறது ஒரு கடல். ஓகேங்களா? அதாவது என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல உண்மையா இருக்கு. சோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலா வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட நாடீஸ்வரனா இருக்காருங்களா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து அவர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி அவரு வந்து பல யுக்தியை கையில வச்சிருக்காருங்க. சரிங்களா? அதாவது பல சரக்குகள் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஒண்ணு கிடையாதுங்க. பல விஷயங்கள், நியூமராலஜி இருக்கு, அஸ்ட்ராலஜி இருக்கு, தாந்திரிக் இருக்கு, மாந்திரிக் இருக்கு, எல்லா விஷயங்களுமே அவர் கண்ட்ரோல், பிளஸ் வந்து ஆரம், இந்த மாதிரி விஷயங்களுமே இருக்கிறதுனால எந்த பிரச்சனை எங்க போனா எந்த தீர்வுங்கிறது அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. சரிங்களா? அதாவது நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ நான் சொல்லல, எல்லா கலைகளும் பாத்தீங்கன்னா இறைவனோட ஆசீர்வாதத்துலதான் மனிதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த மனிதர்களுக்கு கொடுத்தா அந்த கலை கரெக்டா இருக்குமோ அந்த மனிதர்களுக்கு இறைவன் கரெக்டா கொடுத்திருக்காரு. எந்த மனிதர்கள்ட்ட போனா அந்த பிரச்சனை தீருங்கிறது அது இறைவனோட செயல் தான். சோ பேர்சனை சூஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. நான் வந்து பெருசா கிரெடிட் அந்த மாதிரி நான் சொல்லல. எனக்கு பழகின வரைக்கும் பர்சனலா வந்து நல்ல ஒரு 100% ட்ரஸ்டபிள் பர்சன். ஏன்னா எந்த இடத்துல கோபம் இருக்கோ அந்த இடத்துலதான் பாசம் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மத்தவங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஒரு என்ன சொல்றதுங்க, என்னோட சைட்ல வந்து 100% வந்து அவருக்கு சர்டிபிகேஷன் கொடுப்பேன். மேபி எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்க ஒரு குருவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா விஷயம் தெரியறவங்க வயசு வித்தியாசங்கிறது கிடையாதுங்க. நம்மளுக்கு நாலேஜபிள் பர்சன் எங்க இருந்தாலும் வந்து நம்ம அதுக்கு நம்ம அடிப்படையணுங்கிறது அன்புக்கு அடிப்படையலாம். சரிங்களா? அதிகாரத்துக்கு இல்லை, அன்புக்கு அடிப்படையலாம். ஸோ எனக்கு பர்சனலா வந்து அவர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. நீங்களும் கண்டிப்பா அவரை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாம். ஸோ நம்ம வாழ்ந்துட்டோம், அது ஏதோ ஒன்று சாதிக்கணுமா இல்லைங்களா? சாதிக்கிறதா நம்ம பிறந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்ம சாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். அதுக்கு கரெக்டான பர்சனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ என்ன சொல்றதுங்க, இறைவனுக்கு நான் இப்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு நண்பர் கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லணும். இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு ரிசர்ச் மைண்ட்ல தான் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தோம். மேபி எனக்கு ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன், அவர்கிட்ட ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுவாரு.
அதே போல எல்லா இடத்துலயும் போய் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் தெரியுதுன்னு ஒழிஞ்சு அதுக்குண்டான தீர்வு என்னங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம தீர்வுக்காக தான் நான் இருப்பேங்க. நம்ம எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒண்ணுல ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஹெல்த்துக்கு என்ன பண்ணனா அது சரியாகுங்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க, இது தீர்க்கக்கூடிய வியாதிகள், தீர்க்க முடியாத வியாதிகள் சொல்றாங்க. தீர்க்க முடியாதனால அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா இல்லைங்களா? அது என்னங்கறத நம்ம பண்ணணும். சின்ன மெடிடேஷன்ல அது கிளியர் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா கொடுக்குற மருந்தை கொடுக்கக்கூடியவர் கரெக்டான பர்சனா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஆகுங்க, எந்த மருந்து எந்த டைம்ல கொடுத்தா அது நிவர்த்தி ஆகுங்கிறது டாக்டருக்கு தெரியும். அதே போலதான் ஜோதிடர். ஏன் நம்ம ஜோதிடர்களை கடவுளோட லிஸ்ட்ல, வழிகாட்டரோட லிஸ்ட்ல வைக்கிறோம் அப்படின்னா, டாக்டர் நமக்கு கடவுள் தான், சரிங்களா? அதே போல ஜோதிடரும் நமக்கு கடவுள் தான். ஏன்னா பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்து அதுக்குண்டான வழிகாட்டுறவங்க. சோ அதே போல டீச்சர் என்ன பண்றாங்க, நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இதை நமக்கு வெளிப்படுத்தி மேற்கொண்டு அவங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் பண்ணாத அவங்க ஒரு நல்ல பாதையில போகணுங்கிற நினைக்கக்கூடியவங்க தான் குருமார்கள் ஆகட்டும், ஆசிரியர் ஆகட்டும். சோ அதனால இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறது சொல்ல வேண்டியது எங்களோட கடமை, சரிங்களா? அதை நீங்க அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்கக்கூடியது நீங்க. சோ சார் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, அவரை பயன்படுத்திங்க. சோ உங்களோட வாழ்க்கையும் நிச்சயம் மாறும். வணக்கம். நான் பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுல இருந்து வரேங்க. என்னோட பேர் அஸ்ட்ரோ வினோத்குமார். ஸோ என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மகம் ஜோதிட பீடம் திருச்செங்கோடில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நான் நியர்லி 10 இயர்ஸ் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இருக்கேன். ஆன்லைன் கன்சல்டேஷன் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட உங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? நானும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில மாத்துவதற்கு உண்டான ஒரு வழி என்னவோ அதை நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே போல உங்க வாழ்க்கையில பண்ற தவறுகள் என்னங்கிறத நான் சுட்டி காட்டுவேன். ஏன்னா நான் அந்த இடத்துல சிட்டா தான் இருப்பேங்க. என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். நான் மறைச்சு பேசக்கூடிய ஆள் இல்லை, அதே போல மிரட்டி பேசக்கூடிய ஆளும் கிடையாது. அது என்ன பிரச்சனை இருக்கு, எதனால பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு மட்டும் தான் சொல்லுவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா உங்க லைஃப் மாறும். ஏன்னா எல்லா குழந்தைகளும் கெட்ட குழந்தைகள் கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே போல நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை வளர்ப்பதிலேன்னு ஒரு பழமொழி இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறது ஆசிரியர் படி பார்க்கணும், சரிங்களா? ஒரு குருவோட வேலையை நம்ம பண்ணும்போது ஒரு குழந்தை நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அதை நம்ம வெளியே சொல்லிட்டு அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன, இதை பண்ண இந்த பிரச்சனை வரும், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறதுனால உங்களோட கெட்ட விஷயங்களை மறைச்சு உங்களோட நல்ல பாதைக்கு நீங்க போறதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஸோ கண்டிப்பா என்னோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட குருவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், நண்பர் சரவணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி.